டிசம்பர் 6 வந்து பாபர் மசூதி இடிப்பு தினம். அதற்கு பிறகு வருகின்ற சில முக்கியமான தினங்கள். அதற்காக அது முடிஞ்சு ஒரு டேட் கேளுங்க, தருகிறோம் என்றுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அந்த டேட் மாறி இன்னொரு நாள் அவங்க கொடுக்குறப்போ உறுதியாக அவங்களுக்கு அனுமதி கிடைக்கும் என்று நான் நம்புறேன். நெல்லுல 22% ஈரப்பதம் இருப்பதை தவிர்த்திருக்காங்க மத்திய அரசு. இது தமிழக விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு. பிரதமரோட அந்த அறிவிப்பு நீங்க ஒரு பெரிய இல்ல, நம்ம வெறும் பிரதமர் அறிவிப்பை மட்டும் பார்க்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு, தமிழக அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இதுல இருக்கு. ஒரு நெல் மணியை இன்னைக்கு வந்து உற்பத்தி செய்து லாரியில வச்ச மூட்டை வச்ச மாதிரியே இருக்கு. தீபாவளி வந்தா மழை வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து சரியான ஒரு இடத்துக்கு கூட கொண்டு போய் ஸ்டாக் வைக்க முடியாத அளவு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு கேள்விக்குறியான ஒரு ஆட்சியை பண்ணிட்டு இருக்கு. இந்த நிலை மாறணுன்றத என்னுடைய கோரிக்கை. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் வந்து அவங்க விளைவிச்ச பொருளுக்கு உரிய விலையும் இல்லை.